விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை இன்னொரு வழியா சொல்லணும்னாக்கா விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் வருகின்ற எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. இன்றைக்கு நான் இங்கே நின்று பேசுவது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா 24 மணி நேரமும் நீங்கள் அதை கேட்க போகிறது கிடையாது. அதனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரம் இல்லை, நிலையானது இல்லை, தற்காலிகமானதுன்னு போது இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய நாளில் என்ன பண்ணுறோம்னாக்கா தேவையில்லாத காரியங்களை யோசித்துக்கிட்டு அதை மனசில் ஏற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல காரியங்களை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு நிலையானது ரெண்டு. ஒன்று விசுவாசம். எபிரேயர் 11:1 பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. ஏன்னா அந்த விசுவாசம் இருக்கும்போது நீங்க காணப்படாததை ஆண்டவர் உங்களுக்கு காணப்படும்படியாக செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை இது பார்த்தீங்கன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறது எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்லியிருப்பதில்ல. விசுவாசிக்கும் போது அவர் உனக்காக இல்லாதவர்கள் எல்லாம் இருக்கிறவர்கள் போல் கூப்பிடுகிறவராக இருக்கிறார். அப்ப உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதவர்கள் உனக்கு கிடைக்கும் நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அதை உனக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். ஏன்னா அவருடைய வார்த்தை உண்மையானது. இது வேத புத்தகத்தில் இருக்க வார்த்தை, அவருடைய வார்த்தை. அது கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவராகிய தேவன் என்னப்படுகிறார் இருக்கிறாரு, உனக்கு அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். காணப்படாதவர்களை இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைத்து உன் வாழ்க்கையிலே அது உனக்கு கிடைக்க நடக்க செய்கிற தேவனா இருக்கின்றார். அவரை நம்பு, விசுவாசிகள் எல்லாம் கூடும். காணப்படாதவர்களை காணப்பட வைக்கிற தேவனை, அவருடைய வார்த்தையை நம்பி இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பித்து இந்த மாதம் முழுவதும் அவரை இதை வைத்து தியானித்து ஜெபியுங்கள். நன்றி.